வெல்கம் டு RMIS அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல ஏப்ரல் 21 கவரான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் ஆஃப் நியூஸ் பார்த்துடலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி கம் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ராஜஸ்தான்ல இன்னைக்கு இனாகிரேட் பண்ணப்படுறதா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு யூனிட் நேத்து பிளாஸ்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸை பத்தி பார்க்கலாம். தென் ஜப்பான்ல ரொம்பவே இன்டென்சிட்டி அதிகமான ஒரு எர்த்குவேக் வந்திருக்குது. அதோட பேசிக்ஸ். தென் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ரிலேட்டடான ஒரு இன்டர்நேஷனல் பாடி. அந்த பாடி வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் இந்தியாவோட பிளான் என்னன்னு பேசியிருக்கிறாங்க. அண்ட் தென் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல E85 வர நம்ம பிளான் வச்சிருக்கோம். அதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதோட நியூஸ் தான் இது. தென் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் டோப்பிங் இன் இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னு ஹை ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா நம்மளோட அத்லெட்ஸோட டோப்பிங் ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸோ அதுதான் இது. தென் ட்ரேட் வித் FTA பார்ட்னர்ஸ். நம்ம நிறைய கண்ட்ரீஸ் கூட ட்ரேடை ஈஸ் பண்ணணும்னு FTA அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். பட் அந்த ட்ரேட் ரியாலிட்டியில எப்படி இருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் தான் அது. தென் ப்ரீமெச்சர் ரிலீஸ் ஆஃப் லைஃப் கான்விக்ட், அதாவது ரெமிஷன். இந்த ரெமிஷனை பத்தி ஒரு நியூஸ். ஸோ ரெமிஷன் பண்றதுக்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கலாம். தென் ரீசெட்டிங் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப். ஜம்மு காஷ்மீர்ல பஹல்கம் அட்டாக் அப்புறம் நம்மளோட செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அதை அப்ரோச் பண்றோன்றத மாத்தி இருக்கிறோம். ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். தென் ஒடிஷா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா ஒடிஷா வந்து மரைன் ஸ்பேஷியல் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்ற டீடைல்ஸ் தான் இது. தென் பிளாக் பேந்தருங்கிறது என்ன அனிமல், அதை ரீசெண்டா இன்டர் ஜூ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமா டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளாக் பேந்தர் பத்தி பார்க்கலாம். அண்ட் தென் கோர் இண்டஸ்ட்ரீஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த இண்டெக்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அது ரீசெண்டா ட்ராப் ஆயிருக்கு. அந்த இண்டெக்ஸை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். தென் செபி, கேபிட்டல் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர், அவங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரூல்ஸை அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் GS3 இந்தியன் எக்கனாமில உங்களுக்கு எனர்ஜி டாபிக் வரும் இல்லையா? ஸோ அது கீழே உள்ள டாபிக் தான். ராஜஸ்தான்ல பல்டோரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ரிஃபைனரி கம் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் பில் பண்ணியிருக்கிறோம். இனாகிரேட் பண்றதா பிளான் இருந்தது. ஸோ ரிஃபைனரினா என்ன, உங்களுக்கு ரா க்ரூட் ஆயிலா இருக்கும். அதுல இருந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் டிரைவ் பண்றோம். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் இன்டகிரேட்டட் ரிஃபைனரி கம் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ரொம்பவே முக்கியம். இது யாரோடனா HRRL, அதாவது HPCL இருக்கு இல்லையா, அவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான், அவங்களுக்கு இல்ல ராஜஸ்தான் ரிஃபைனரிஸ் லிமிடெட் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு தான் இந்த காம்ப்ளெக்ஸை ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இவங்களோட ஸ்டேக் வந்து இதுல 76% இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் 24% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க ஆரம்பிக்கப்படுது அண்ட் ரீசெண்டா எதுக்கு நியூஸ்ல இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், GS1ல உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கு கீழே ஜியோ பிசிக்கல் ஃபினாமினா, அதுல எர்த்குவேக்ஸ் படிப்பீங்க. ஸோ ரிலேட்டட் டாபிக் தான். 7.7 magnitude earthquake hits of Japan, advisory issued for coastal areas. ஸோ ஜப்பான்ல அடிக்கடி எர்த்குவேக் வரும். ஏன்னு நீங்க வந்து பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அது வந்து பிளேட் மார்ஜின்ல இருக்கு. முக்கியமா இந்த சைடு வந்து உங்களுக்கு யுரேஷியன் பிளேட் இருக்கும், இந்த சைடு பசிபிக் பிளேட் இருக்கும். இந்த பிளேட் மார்ஜின்ல இருக்கிறனால அடிக்கடி அங்க எர்த்குவேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரீசெண்டா வந்தது 7.7 மேக்னிடியூட். உங்களோட ரிக்டர் ஸ்கேல்ல 7.7 மேக்னிடியூட். ஸோ இட் இஸ் அ மேஜர் எர்த்குவேக். இதுதான் உங்களோட பிளேட்டு. இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பசிபிக் பிளேட், ஒக்காட்ஸ் பிளேட்னு ஒரு பிளேட் உண்டு. அது வந்து இட் இஸ் செட் டு பி பார்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கன் பிளேட். இந்த ரீஜன்ல இந்த பிளேட், யுரேஷியன் பிளேட், பிலிப்பைன்ஸ் பிளேட், இந்த எல்லா பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகிற ரீஜன்ல அதாவது ஜப்பான் ட்ரென்ச் இருக்கும். பிளேட் பவுண்டரி, கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரியில படிச்சிருப்பீங்க, ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும்னு. ஸோ ஜப்பான் ட்ரென்ச் இங்கே தான் இருக்கு. இந்த ஜப்பான் ட்ரென்ச் இருக்கிற ரீஜனுக்கு பக்கத்துல தான் இந்த எர்த்குவேக் வந்திருக்கு. ஸோ இது 7.7 மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எர்த்குவேக் அதோட மேக்னிடியூடை எப்படி சொல்லுவாங்கன்னா 2 விஷயம், ரிக்டர் ஸ்கேல் அண்ட் மெர்காலி ஸ்கேல். ரிக்டர் ஸ்கேல்னா அது உங்களோட
மேக்னிடியூட சொல்லும். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு எர்த்குவேக்கோட எனர்ஜி எமிட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எமிஷனை வச்சு தான் இருக்கும், எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்றது. ஸோ ரிக்டர் ஸ்கேல் இதெல்லாம் உங்களுக்கு ரிக்டர் ஸ்கேல்ல தான் சொல்றாங்க. இந்த மெர்காலி ஸ்கேலுன்றது இன்டென்சிட்டி. அதாவது இப்போ இங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எர்த்குவேக் வந்து இந்த மார்ஜின், இதான் ஜப்பானோட மார்ஜின் வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ்ல உங்களோட இன்டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும், இந்த பிளேஸ்ல இன்டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த லொகேஷன் உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கு, எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணும், அதை வச்சு பார்க்கறது தான் இந்த மெர்காலி ஸ்கேல். இப்போ ஜப்பான்ல வந்திருக்கிற எர்த்குவேக் வந்து ஒரு ஷாலோ எர்த்குவேக். ஷாலோ எர்த்குவேக்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போ சென்டர் வந்து நியரஸ்ட் பாயிண்ட் டு த சர்ஃபேஸ் இருக்கும். 70 கிலோமீட்டர் வரை உங்களுக்கு சர்ஃபேஸ்ல இருந்து கீழே இருந்தா அதை வந்து ஷாலோ எர்த்குவேக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஷாலோ எர்த்குவேக். ஷாலோ எர்த்குவேக் அதிகமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எர்த்குவேக், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எர்த்குவேக் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்டரி எர்த்குவேக் இதை விட அதிகமாக வரும். அதே மாதிரி சுனாமி வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்குவேக்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள பிளேட்ஸ் என்னலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், இதுவும் GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு எனர்ஜி டாபிக் தான். ஐஏடிஏனா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, there is a need to prioritize biofuel for aviation. பயோஃபியூவல், ஏவியேஷன்ல உள்ள பயோஃபியூவலை நம்ம என்ன சொல்லுவோம், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து எடுக்கிறது. ஸோ யூஸ்வலா உங்களுக்கு ஏவியேஷன் ஃபியூலும் க்ரூட் ஆயில் பேஸ்ல தான் வரும். ஜெட் ஏ ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜெட் ஏ ஃபியூவல் மாதிரியே தான் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். ஆனால் என்ன சோர்ஸ்ல இருந்து நீங்க அந்த ஃபியூவல் எடுக்கிறீங்கன்றது டிஃபர் ஆகும். இதுக்கு வந்து நீங்க யூஸ்வலா அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ் யூஸ் பண்ணுவாங்க, குக்டு ஆயில் எல்லாம் திரும்ப ரீயூஸ் பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்ரி வேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆல்கே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சோர்சஸ்ல இருந்து பண்றது தான் இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலுக்கு நம்ம ஏன் மூவ் ஆகணும்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. குளோபலா 2 to 4% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஏவியேஷன் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏவியேஷன் செக்டரோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கான முக்கியமான வழி தான் இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். இந்தியா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறோம். நம்மளோட டார்கெட் என்னன்னா 5% பிளெண்டிங். இப்போ எத்தனால பெட்ரோல்ல பிளெண்ட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலை நம்ம இந்த நார்மல் ஏவியேஷன் ஃபியூவல், க்ரூட் ஆயில் பேஸ்ட், ஃபாசில் ஃபியூவல் பேஸ்ட் ஏவியேஷன் ஃபியூவல்ல மிக்ஸ் பண்ணுவோம். இது பேரு டிராப் இன் ஃபியூவல். ஸோ ஆர்டிக்கல்ல டிராப் இன் ஃபியூவல்னு படிச்சீங்கன்னா இதுதான். நீங்க இருக்கிற ஃபியூவல்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் 2030க்குள்ள 5% பிளெண்ட் பண்ணணுன்றது. அதுக்கு முன்னாடி இயர் ஆன் டார்கெட் இருக்கு. 2027க்குள்ள 1%, 2028க்குள்ள 2%. இட் அலைன்ஸ் வித் கார்சியா மேண்டேட்ஸ். இந்த கார்சியாங்கிறது வந்து இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இவங்க இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரி பாடி. அவங்களுக்கு இல்ல கார்பன் ஆஃப் செட்டிங்க்கு ஒரு மேண்டேட் வச்சிருப்பாங்க. இவ்வளோ தூரம் அது கார்பன் டீகார்பனைசேஷன் பண்ணணும் இந்த செக்டரை. ஸோ அது பேர் தான் இந்த கார்சியா மேண்டேட். அண்ட் இந்தியாவோட நெட் ஜீரோ பை 2070 அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கும் இது அலைண்டா இருக்கு. இந்தியாவில் வந்து என்ன அட்வான்டேஜ், நம்ம இண்டிஜினஸா ஃபீட் ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ் லைக் ஹஸ்க், ஸ்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சுகர் கேனோட மொலாசஸ் யூஸ் பண்ணலாம். இது மூலமா முக்கியமான ஒரு விஷயம், க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணலாம். க்ரூட் ஆயில் தானே இப்போ இவ்வளோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடந்து முக்கியமான பிரச்சனையே என்ன, எனர்ஜி சப்ளை டிஸ்ரப்ஷன். ஸோ உங்களுக்கு க்ரூட் ஆயில் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணலாம், ஃபார்மரோட இன்கம்மை பூஸ்ட் பண்ணலாம். பட் இதுல என்ன இஷ்யூனா, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபியூவல் தான். நீங்க நார்மல் உங்க ஃபாசில் ஃபியூவல் பேஸ்டு ஃபியூவலை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ டைலமா. இப்போ நீங்க ஒரு ஃபார்ம்ல இருந்து வர்ற ப்ராடக்டை நீங்க ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூவோட லென்ஸ்ல பாப்பீங்களா, இல்லைன்னா அதை ஃபியூவலா யூஸ் பண்ணுவீங்களான்னு. ஸோ தெர் ஆர் சம் டைலமாஸ் அண்ட் டிராமாஸ். பட் இதுதான் பேசிக் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல்ல இந்தியா என்ன பிளான் பண்றோம்னு பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக்கும் எனர்ஜி தான். GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாபிக் கீழே எனர்ஜி பார்ப்பீங்க. ஸோ எத்தனால் 85 நீங்க நியூஸ்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. E20 இப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். அதனால எத்தனால் பிளெண்டிங் எவ்வளோ பெட்ரோல்ல பண்ணணும், 20% வரை நம்ம பண்ணுவோம். இதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருந்தோம், அதை முன்னாடியே அட்டைனும் பண்ணிட்டோம். 2025ல E20
நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து டார்கெட்ஸ் வைப்போம் எவ்வளோ பிளெண்ட் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ பிளெண்ட் பண்ண போகிறோம்னு பிளான் வச்சுருக்கிறோன்னா எத்தனால் 85, அதாவது 85% எத்தனால் இருக்கும், 15% உங்களோட கேசலின் அதாவது பெட்ரோல் இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்த எத்தனால் 85 நீங்கள் அப்படியே உங்கள் இன்ஜினில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ E20 பிளெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிளெண்டட் பெட்ரோலை நீங்கள் உங்களோட இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாகவே 2023க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜின்ஸில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச் சொல்லுது. ஸோ அந்த இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள், ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் இன்ஜின், ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள் தேவைப்படும். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிளில் ஆனால் நீங்கள் வந்து 100% பெட்ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 20%க்கு மேலே நீங்கள் எத்தனால பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட நார்மல் பெட்ரோல் பேஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வேணும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் இது வந்து ரெனியூவபிள் ஃபியூவல், ஃபாசில் ஃபியூவல்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு எத்தனால், அதாவது இது பயோ எனர்ஜி பேஸ்டாக வருது. டொமஸ்டிக் எனர்ஜி சப்ளை, பயோ எனர்ஜிங்கிறது வந்து நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்சியில் அட்டைன் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணி க்ரூட் ஆயிலிருந்து தான் கொண்டு வரணும்னு இல்லை. ஸோ டொமஸ்டிக் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். லோவர் எமிஷன்ஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் கேஸிலினை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ E25 கேன் பி யூஸ்ட் ஒன்லி இன் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இது பார்த்தோம். இதில் வந்து E0 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், E85 வரை யூஸ் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் சில இதில் E85 வரை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, 83 அப்படின்னு சில இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணணும் நடுவில்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் GS2ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் கீழே ஒலிம்பிக்ஸ் பிட் நியர். ஸோ 2036 இந்த வருஷத்துல ஒரு சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு ப்ரீரெக்விசைட் என்னன்னா நம்மளுடைய அத்லெட்ஸ். இந்த அத்லெட்ஸோடைய குவாலிட்டி அண்ட் ரெகுலேஷன், டோப்பிங் ரிலேட்டடான ரெகுலேஷன் முக்கியமா. அதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பாடி இருக்கு, அவங்களுக்கு கீழே அத்லெட்டிக்ஸ் இன்டெகிரிட்டி யூனிட் போர்டு அப்படின்ற ஒரு அட்டானமஸ் பாடி இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத்லெட்ஸோட டோப்பிங் பார்ப்பாங்க, ஏஜ் மேனிப்புலேஷன் பண்றாங்களான்னு பார்ப்பாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் ஏதாவது பண்றாங்களா. ஸோ இது எல்லாமே இந்த போர்டு கீழே வரும். இந்த போர்டு ரீசெண்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷனை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி பில இதுக்கு முன்னாடி இருந்தோம், இப்போ கேட்டகரி ஏக்கு வந்துட்டோம். இப்போ என்ன அதுக்கு அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டோப்பிங் ரிஸ்க் இருக்கு இந்தியாவில் இந்தியன் அத்லெட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் டோப்பிங் பற்றி பார்த்தீங்கன்னா 2022ல இருந்து 2025 வரை கன்சிஸ்டண்டாக நம்ம டாப் 2 ரேங்க்ஸ்லேயே இருக்கிறோம். எதில்? இந்த ஆன்டி டோப்பிங் ரூல் வயலேஷன்ல. ஸோ இது நல்லது இல்லை இல்லையா? லாஸ்ட் ரிப்போர்ட் வந்து 2024ல வந்தது, இந்தியா தான் நம்பர் 1 அதிகமான அளவு டோப்பிங் வயலேஷன் நடந்திருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து கம்மி பண்ணாதான் நம்மளோட அத்லெட்ஸ் ரெப்யூட்டேஷன் அதிகமாகும். அதே மாதிரி இந்த கேட்டகரியில இருந்தாங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும், இதுவே ஒரு காஸ்ட் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம கண்டிப்பா ரெகுலேஷன் வேணும். இந்தியாவில் ரெகுலேஷன் யார் பண்றாங்க? NADA, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ 2022ல தனியாக ஆக்ட் கொண்டு வந்து இவங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். இவங்க தான் இதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இன்னுமே ஸ்ட்ரிக்டர் கண்ட்ரோல் வேணும். when we have higher ambitions like to host the Olympics, நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை இன்னுமே நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் GS2ல பாலிட்டியில் உள்ள ஒரு டாபிக் தான். நியூஸ் என்னன்னா சந்தோஷ் குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 1996ல ஒரு விஷயத்துக்காக ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ், அதுல உள்ள விக்டம் பேரு தான் இவங்க பிரியதர்ஷினி மாத்து. இதுக்காக அவங்களுக்கு லைஃப் டைம் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த லைஃப் கன்விக்ட் அவங்க வந்து நிறைய பீரியட் அவங்களோட சென்டென்ஸை சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ப்ரீமெச்சர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ப்ளீ சப்மிட் பண்றாங்க. இந்த ப்ளீயை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா சென்டென்சிங் ரிவ்யூ போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. இந்த சென்டென்சிங் ரிவ்யூ போர்டு ரீசெண்டா இவங்களோட ப்ளீயை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இதுக்கு ஒரு ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ஜெக்டிவா நடந்துக்கோங்க, பீப்புளோட சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க,
சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுபடி அப்ஜெக்டிவா தான் நீங்க ஒரு ப்ளீ உங்ககிட்ட வந்தா அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனல் பவர். இந்த ப்ரீ மெச்சூர் ரிலீஸை நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்னன்னு சொல்லுவோம்? ரெமிஷன். நீங்க பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், கவர்னர்லாம் படிச்சிருப்பீங்க. ஆர்டிகிள் 72, 161 இது கீழே வரும். ஸோ இதுக்கு கீழே ரெமிஷன்ற ஒரு வார்த்தை பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட், ரிப்ரீவ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஒண்ணுதான் ரெமிஷன். ரெமிஷன்னா பீரியடை மட்டும் குறைக்கிறது. ஓகேவா? இப்ப லைஃப் சென்டென்ஸா இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு 14 இயர்ஸோ 20 இயர்ஸோ அந்த மாதிரி பீரியடை மட்டும் குறைக்கிறது தான் ரெமிஷன். ஸோ கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட்டுக்கும் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கு ரெமிஷன் பண்றதுக்கு. ஸ்டாச்சுட்டரி பவர் வேற எங்க ரெமிஷனுக்கான பவர் இருக்குன்னா செக்ஷன் 473 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதுல சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கேன் டூ ரெமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ அந்தந்த அஃபென்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களையும் பனிஷ்மெண்ட்டை ரெமிஷன் கொடுக்கலாம். ஸோ இதை தாண்டி ஜுடிஷியரி ஏற்கனவே லக்ஷ்மண் நஸ்கர் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கிரைட்டீரியா வந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெமிஷன் ப்ளீயை நீங்க வந்து ஏத்துக்கலாம், நீங்க கன்சிடர் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னா இவங்க திரும்ப போய் கிரைம் பண்ணுவாங்களா, அவங்களோட ஏஜா இருக்கலாம், இன்ஃபார்மிட்டியா இருக்கலாம், இந்த மாதிரி ரீசன்னால பண்ணாம இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேல ஏதாவது கேசஸ் இருக்கா, அவங்க இவ்வளோ நாள் அவங்க எப்படி அவங்க ஜெயில பிஹேவ் பண்ணாங்க, ரெஸ்டரேட்டிவ் பிஹேவியர் தெரியுதா, அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு 5 கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க ரெமிஷன் பண்ணலான்னு ஜுடிஷியரியும் ஒரு பிரசிடென்ட் வச்சிருக்கு. அதனால இந்த சென்டென்சிங் ரிவ்யூ போர்ட் பண்ணது ஃபேர் இல்லை அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நியூஸ். ரெமிஷன் பவர் யார்கிட்டலாம் இருக்கு, என்ன பேசிஸ்ல பண்ணலாம் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் உங்களுக்கு GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டியில உள்ள ஒரு டாபிக் தான். ஜம்மு காஷ்மீர்ல இன்டென்ஸ் ஸ்கோப்பிங் ஆப்ரேஷன்ஸ், நியூ எலைட் யூனிட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை ஏன் இப்ப பண்றாங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் தெரியும் பஹல்காம் அட்டாக் நடந்தது, நம்மளும் ஆப்ரேஷன் சிந்தூர்னு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஹவு தே வியூ தட் செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப் அப்படின்றதே டிஃபர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃபென்சிவா இருந்தோம், யாராவது வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்துவோம், வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல போய் ஆக்டே பண்ணுவோம், ரொம்ப ரியாக்டிவா இருந்தோம். இப்போ நம்ம வந்து ப்ரீஎம்டிவ் ஆப்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப ப்ரோஆக்டிவா நிறைய இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், ட்ரோன் பேஸ்ட் சர்வைலன்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை தான் பத்தி பேசியிருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசா இல்லை, பட் மெயின்ஸ்ல வந்து நீங்க இன்டர்னல் செக்யூரிட்டியில எப்படி நம்ம சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறோம், எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்கிறோம் டு த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸ்ன்னு கேட்டா இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதலாம். ஓகேவா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் ரீஜன்ல ரெகுலரா கோம்பிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட போலீஸ் இருக்காங்க இல்லையா, ரெண்டு புது எலைட் கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு வந்து ஸ்னோ லெப்பர்ட், இன்னொரு மர்கர். ஸோ எப்படின்னா என்னன்னா பர்டிகுலர் டெரைன் பேஸ்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு. இங்க உள்ளவங்க ஸ்னோ லெப்பர்ட்னு உள்ளவங்க வந்துட்டு ஹை ஆல்டிடியூட் ரீஜியன்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. இந்த மர்கர்ன்றவங்க வந்துட்டு டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஸோ பர்டிகுலர் ரீஜியன் பேஸ்ட் ஆப்ரேஷனல் ரெடினஸை கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் இன் அ டைவர்ஜென்ட் அண்ட் சேலஞ்சிங் டெரைன் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்டாங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியில இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் இருந்தது ரிலேட்டட் டு வாட்னு கேட்கலாம், இல்லைன்னா நீங்க மெயின்ஸ்ல உங்க ஆன்சர் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக். ஸோ GS3ல என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் எக்கனாமின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டாபிக் என்னன்னா ஒடிஷா மரைன் ஸ்பேஷியல் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வராங்க. இது என்னன்னா ஒடிஷா கவர்மெண்ட்டும் நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே உள்ள ஒரு சென்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மரைன் ஸ்பேஷியல் பிளானா போடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஐடியா இருந்தது, இந்தியாவும் நார்வேயும்லாம் ஒரு MOU மாதிரி போட்டிருக்கிறோம், நம்ம வந்து கோஸ்டல் அண்ட் மரைன் ஏரியாவை ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்கனாமியும் என்விரான்மெண்ட்டையும் ஈக்குவலா பேலன்ஸா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. ஸோ அதுல உள்ள ஒரு பாயிண்டா இதை வச்சுக்கோங்க. இந்த மரைன் ஸ்பேஷியல் பிளான் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா டிஃப்ரெண்ட்
ஏரியாஸை அனலைஸ் பண்ண போகுது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டெரைன் இருக்கு, அர்பன் டெரஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அங்க வந்து நீங்க ஸ்பேஷியல் பிளானிங் பண்ணுவீங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, இந்த இடம் ஃபுல்லா வெட்லாண்ட்ஸா விட போறோம், அதே மாதிரி நம்ம ஓஷன் கீழே பண்ண போறோம். ஸோ இத பெந்திக் ஜோனிங். பெந்திக்னா ஓஷியன் ஃப்ளோர்ல நீங்க மேப்பிங் பண்ண போறீங்க. ஸோ எந்த ரீஜன்ல வந்து நம்ம ஃபிஷிங் அலோவ் பண்ண போறோம், எந்த இடத்துல போர்ட்ஸ் கொண்டு வர போறோம், இதெல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி பண்றது தான் இது கீழே பண்ணுவோம். ஸோ இதுல எதெல்லாம் கன்சிடர் பண்றாங்கன்னா ஷிப்பிங் அண்ட் போர்ட்ஸ், டூரிசம் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் மெயின் 5 வெர்டிகல்ஸ் இதுக்கு கீழே நம்ம பார்க்கறது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோஸ்டல் லெவலில் நிறைய டெவலப்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வருவோம். என்னன்னா இப்போ ஒரு இடத்துல எக்கோ டூரிசமை ப்ரமோட் பண்ண போறோம்னா அந்த இடத்துல இப்போ யாரோ ஒருத்தங்க ட்ரெடிஷ்னலா ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறோன்றதே சொல்ல மாட்டோம். ஸோ இங்க எல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ற மாதிரி பிளான் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இது யாரு கொண்டு வராங்க? நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்குள்ள இருக்கிறாங்க. அண்ட் நார்வேயுமே இதுல பார்ட்னர். இதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க கூட MOU எல்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒடிஷால பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒடிஷால வந்து உங்களுக்கு மேங்க்ரூவ்ஸ் அதிகமா இருக்கு. பிட்டர்கனிகா மேங்க்ரூவ்ஸ் பார்த்திருப்பீங்க, லகூன்ஸ் இருக்கு, சிலிகா லேக் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான நெஸ்டிங் சைட் பயோடைவர்சிட்டி கஹிர்மாதா சாங்சுவரின்னு இருக்கு. அங்க அதிகமான அளவு ஆலிவ் ரிட்லீஸ் வரும் நெஸ்டிங் பீரியட்ல. ஸோ ரொம்பவே முக்கியமா பயோடைவர்சிட்டி இருக்கு. ஸோ அதே டைம்ல நம்ம ப்ளூ எக்கனாமியை பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் தேவை. அந்த பிளான் தான் இது. நெக்ஸ்ட் டாபிக், இதுவும் GS3ல உங்களுக்கு என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்ல பயோடைவர்சிட்டி டாபிக் கீழே வரும். விசாகப்பட்டினம் ஜூ டு டிஸ்பிளே பிளாக் பேந்தர் ஆஃப்டர் 40 இயர்ஸ். 40 இயர்ஸா நம்ம வந்து ஜூல பிளாக் பேந்தரை டிஸ்பிளேக்கு வைக்கல. ரீசெண்டா அஸ்ஸாம்ல ஒரு ஜூ கம் பொட்டானிக்கல் பார்க் இருக்கு, அங்க இருந்து விசாகப்பட்டினம்ல இருக்கிற இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க் அங்கதான் கொண்டு வரோம். ஸோ இந்த பிளாக் இதுல நிறைய இன்டர் ஜூ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்பீஷீஸ் கொண்டு வராங்க. முக்கியமா இது ரொம்ப டிஸ்டிங்டா ரொம்ப நாள் கழிச்சு ஜூல வரப்போகுதுன்றனால இந்த ஸ்பீஷீஸ் பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ பிளாக் பேந்தர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாக் பேந்தருங்கிறது ஒரு செப்பரேட் ஸ்பீஷீஸ் கிடையாது. இட் இஸ் அ மெலனிஸ்டிக் வேரியன்ட் ஆஃப் லெப்பர்ட் ஆர் ஜாக்வர். இப்போ நீங்க க்ளோஸரா அதை பாத்தீங்கன்னா அதோட ரோசெட் பேட்டர்ன், இப்போ உங்களுக்கு ஜாக்வர் லெப்பர்ட்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இருக்கும். ஆனா அதுக்கு மேல டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும், மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மெலனிஸ்டிக் வேரியன்ட் தான் பிளாக் பேந்தர். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் ஸ்பீஷீஸ் இல்ல, லெப்பர்ட் ஆர் ஜாக்வர்ல உள்ள ஒரு வேரியன்ட்னு சொல்லிட்டோம். ஜாக்வர் இந்தியால இருக்கா? இல்ல, லெப்பர்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் லெப்பர்டுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அதே தான் இதுக்கும் வரும். IUCN வந்து வல்னரபிள், சைட்ஸ்க்கு கீழே Appendix 1ல வச்சிருக்கிறோம். WPA அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறோம் Schedule 1க்கு கீழே. ஸோ இதுதான் பிளாக் பேந்தர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் டாபிக், GS3ல இந்தியன் எக்கனாமில உள்ள ஒரு டாபிக் தான் வார் இம்பாக்ட். கோர் இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட் டிராப்ட் 0.4% இன் மார்ச். மார்ச்ல இந்த வாரோட இம்பாக்ட்னால கோர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை இந்தியாவில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இதுல எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரும். இதுக்கு கீழே முக்கியமான கோர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இவங்க வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு தனியா பார்ப்போம். இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல 40.27% வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இதை யாரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பேஸ் இயர் வந்து 2011 to 12. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். ஸோ இதுல முக்கியமா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல யூஸ்வலா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் தான். இது ஒரு அந்த வெயிட்டேஜ் படியே ஒரு மேப் இருக்கும். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கும், தென் எலக்ட்ரிசிட்டிக்கு, தென் ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இதுதான் ஆர்டர் ஆஃப் வெயிட்டேஜ். இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும், ஃபர்டிலைசருக்கு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கும். ரீசெண்டா வார்னால இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா எந்த செக்டரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு?
ஃபர்டிலைசர் செக்டர். ஏன் ஃபர்டிலைசர் செக்டர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு? ஃபர்டிலைசர் மேக் பண்ணுற ப்ராசஸில் நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் வேணும், யுரானியம் அமோனியா வேணும். ஸோ இதை நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். அதுவும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கிற ரீஜனில் தான் கத்தார் இருக்குது. கத்தார் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் உள்ளே வர்றது குறைஞ்சனால ஃபர்டிலைசர் அவுட்புட் குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜும் இருக்கிற ஃபர்டிலைசரோட ப்ரைஸும் அதனால அதிகமாக இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் அடுத்தது மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஃபர்டிலைசர் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காரிஃப் சீசன் உங்களுக்கு இந்த மான்சூனோட ஸ்டார்ட் ஆகிற ஜூன் டு அக்டோபர் பீரியட் வரை இருக்கிற சோயிங் சீசன். ஸோ இந்த காரிஃப் சீசன் 2026க்கான நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம், அதாவது ஃபர்டிலைசருக்கு கொடுக்குற சப்சிடி, அந்த சப்சிடியை கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ கொடுக்க போகிறோன்றது ஏற்கனவே இந்தியா நிறைய ஃபர்டிலைசர் சப்சிடிஸ் ரொம்ப அதிகமான அளவில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம் கீழே நம்மளோட சப்சிடியை ஒரு 12% அதிகம் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நியூஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் GS3ல இந்தியன் எக்கனாமி டாபிக் தான். FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். நிறைய கண்ட்ரிஸ் கூட இந்தியா FTA பண்ணிட்டே இருக்கு. அதாவது சில ப்ராடக்ட்ஸ்க்கு ஆன டேரிஃபை நம்ம கம்மியாக வச்சிருப்போம், இல்லைன்னா இல்லாமலே விட்டுருவோம். இதுதான் இந்த FTA. இந்த FTA பண்ணிட்டே இருக்கிறோம். ரீசெண்டாக வந்து நம்ம ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா EFTA ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். UK கூட ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். EU கூட ரீசெண்டாக பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் கூட FTA பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த FTAயோட எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு தெரியாதுல்ல. FTA போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரேடாக மாறுதான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ரீசெண்டாக நீத்தி ஆயோக் வந்து ட்ரேட் வாட்ச் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FTA அதிகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் FTAக்கு கீழே எக்ஸ்போர்ட் இந்தியா வந்து பண்ணுறது கம்மியாயிட்டே இருக்குது. நம்ம FTA கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணுறோம். அதாவது நம்மளோட ட்ரேட் டெபிசிட் FTA கண்ட்ரீஸ் கூட வைடன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய ரூல்ஸ் இருக்கு இதுக்கு கீழே. இப்போ வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்க கூட ரெண்டு கண்ட்ரி A கண்ட்ரி B இவங்க 2 பேர் தான் ட்ரேட் பண்றாங்க இந்த FTA அக்ரிமெண்ட்டு கீழே. ஸோ ஏல இருந்து தான் இந்த பிக்கு வர்ற ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃபை கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. வேற ஏதோ ஒரு கண்ட்ரி A மூலமா B கொண்டு வரக்கூடாது, அதை ஸ்ட்ரிஞ்சென்ட்டா தடுத்து நிறுத்தணும் இல்லையா? அதுதான் இந்த ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். இதுலலாம் வந்து இந்தியாவில் டெக்னிக்கல் அண்ட் லீகல் லூப்போல்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் ப்ராப்பரா இல்லை. அதே மாதிரி நான் டேரிஃப் பேரியர்ஸ், சானிட்டரி மெஷர்ஸ், இதெல்லாம் ஜப்பான் மாதிரி கண்ட்ரிஸ் அதிகமாக பார்ப்பாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி MSMEs தான் அதிகமான அளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். உங்களோட டேட்டா பார்த்தா தெரியும். ஆனால் MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அந்த அளவு அவேர்னஸ் இருக்கான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்கிறனால நம்ம அதிகமாக FTA போடுறது ஒரு சக்ஸஸ். ஆனால் FTA கண்ட்ரிஸ்ல இருந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் GS3ல இந்தியன் எக்கனாமி கேபிட்டல் மார்க்கெட் டாபிக் தான். செபி ரெகுலேட்டர் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ரீசெண்டாக ஒரு ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரூல்ஸ்? ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனா என்னன்னா, நார்மலாக ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதில் பண்ணுவாங்க? ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இதுலலாம் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இதுக்கு கீழே 3 கேட்டகரிஸ் இருக்கு. கேட்டகரி 1, 2 and 3. ஸோ 1 வந்து அதிகமாக உங்கள் எக்கனாமிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஸ்பில் ஓவர் நடக்க போகுது, ஒரு சோஷியல் செக்டர் டெவலப்மெண்ட் கொண்டு வர போகிற மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி 1 ஃபண்ட்ஸில் இருக்கும். கேட்டகரி 3 ஃபண்ட்ஸில் ஸ்மால் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன் வர்ற மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி 3 ஃபண்ட்ஸில் இருக்கும். இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 3ல இல்லாத மித்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி 2 ஃபண்ட்ஸில் வச்சுருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எந்தெந்த கேட்டகரியில் என்ன ஃபண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் ஆர் சோஷியல் இம்பேக்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோஷியல் இம்பேக்ட் ஃபண்ட்ஸ் வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம நார்மலாக
பிஎஸ்சி என்எஸ்சி நம்மளோட நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சப்செட் தான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் தான் பண்ணுவாங்க. ரீசெண்டாக அதில் உள்ள ரூல்ஸில் ஒரு க்ரைட்டீரியாவை கம்மி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி சோஷியல் இம்பேக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அதை வந்து 1000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது கம்மியாகும். இது ஏன்னா டு கீப் இட் இன் அலைன்மெண்ட் வித் ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது, பிரின்சிபலும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. லிட்ரலி நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்குற மாதிரி தான், பட் ஒரு ரெகுலேட்டட் சிஸ்டம் கீழே. ஸோ இந்த நியூஸ் இது ஏன் இந்த அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வந்தாங்கன்னா, அதிகமான அளவு நான் ப்ராஃபிட் என்டர்பிரைசஸ்க்கும் ஃபார் ப்ராஃபிட் என்டர்பிரைசஸ்க்கும் ஃபண்டு போகணும். சோஷியல் இம்பேக்ட், சோஷியல் செக்டரில் இம்பேக்ட் அதிகமாகணும், ஃபண்டு போகணும், ப்ரைவேட் கேபிட்டல் உள்ளே வரணுன்றதுக்காக இந்த ரெகுலேஷன் ஈஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட பேசிக்ஸ், ரீசெண்டாக செபி கொண்டு வந்த சேஞ்சஸ், இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். Consider the following statement regarding Black Panther. Black Panther is a separate species found only in Africa. It is a melanistic variant of leopards or jaguars. Melanism is caused by excess production of dark pigment. So, which of the above statements are correct? என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Next question. Which type of vehicle is specifically designed to run on any range of ethanol gasoline blends, including E85? So, option A, hybrid electric vehicles. Option B, compression ignition vehicles, diesel vehicles. Option C, flex fuel vehicles. Option D, turbo GDA, gasoline direct injection vehicles. So, ரெண்டுத்தோட ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே போடுங்க. We will clarify. So, these are the news for today. Hope this is useful for you. Thank you.